கதை மந்திரபால். ஒரு சிறிய கிராமத்தில் கனகு பாட்டி என்ற வயதான பாட்டி இருந்தாள். அவளுக்கு ஒரு சிறிய பசு இருந்தது. அந்த பசுவின் பெயர் பஞ்சு. பஞ்சு பசு தன்னை வேறுபட்டவளாக நினைத்துக் கொண்டாள். ஏனெனில் அவள் தினமும் வெறும் பால் அல்ல, மந்திரப்பால் தந்தாள். மந்திரப்பால் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு நாள் கனகு பாட்டி அந்த பாலை பாட்டிலில் ஊற்றி ஒரு பசங்களுக்கு கொடுத்தாள். அந்த பசங்களை எல்லாம் திடீரென்று வித்தியாசமான மாற்றங்கள் சந்தித்தது. ரவி பையன் அந்த பாலை குடித்ததும் அவனுக்கு பறக்கக்கூடிய திறன் வந்தது. மீனா குடித்ததும் அவளுக்கு பேசும் நாய் மொழி புரியத் தொடங்கியது. பாபு குடித்ததும் அவனது நிழல் நகைச்சுவை கதைகள் பேசத் தொடங்கியது. இதையெல்லாம் பார்த்து மற்ற பசங்கள் எல்லாம் மந்திர பாலைப் பற்றி அறிந்துவிட்டார்கள். அவர்கள் எல்லாம் பாட்டிக்கு வந்தார்கள். பாட்டி, பாட்டி, நாமும் மந்திர பால் குடிக்கணும். பாட்டி சிரித்தவாறு சொன்னாள். மந்திர பால் எல்லாருக்கும் இல்லை. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை பாட்டி? நீங்கள் ஒவ்வொருவரும் தினமும் ஒரு நல்ல செயல் செய்யணும். மரம் நடவு, ஏழைவருக்கு உதவி, பிராணிகளை நேசித்தல். அப்போதுதான் பசு பஞ்சு மந்திர பாலை உண்டாக்கும். அன்றிலிருந்து கிராமத்து பசங்கள் எல்லாம் நல்ல செயல்களில் ஈடுபட்டார்கள். பஞ்சு பசுவும் மகிழ்ச்சியுடன் தினமும் மந்திர பாலை தந்தாள். பசங்களின் வாழ்க்கை மந்திரமும் மகிழ்ச்சியுமாக மாறிவிட்டது. முடிவு: மந்திரம் என்பது பையில் இல்ல, நல்ல செயல்களிலும் மன நல்லதிலும் தான் இருக்கிறது.